ஓம் சாந்தி. B.K. சூரஜ் அவர்கள், மவுண்ட் அபு, 27/11/2020. நம் அனைவருக்கும் பாபா ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கொடுத்துள்ளார். மிக சூக்ஷ்ம ரகசியத்தை நம் முன்பு வெளிப்படுத்தி உள்ளார். அதில் ஒன்று, யார் எந்த அளவு விடுபட்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அந்தளவு அன்பானவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். இதற்கான அர்த்தம், யார் எந்தளவு தேகத்திலிருந்து, பதார்த்தங்களின் ஆகர்ஷணத்திலிருந்து, மனிதர்களின் பற்றுதலிலிருந்து விடுபட்டு இருக்கின்றவர்கள் பாபாவிற்கு அன்பானவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். மேலும் முழு உலகிற்கும் பிடித்தமானவர் ஆகிவிடுகின்றார்கள். உலகில் ஒவ்வொரு மனிதர்களும் அன்பையே எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் அன்பை அடைவதற்கான விதி இதுதான். இந்த நேரத்தில் தேகத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் பரமாத்மா அன்பில் மூழ்கி விடுகின்றார்கள். மேலும் அவர்களுக்கு ஒவ்வொரு ஜென்மத்திலும் சம்பந்தத்தில் வரக்கூடியவர்கள் மூலம் அன்பு கிடைக்கும். வாருங்கள், இன்று தேகத்திலிருந்து விடுபடக்கூடிய மிக நல்ல பயிற்சி செய்வோம். தேகத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய நிரந்தர பயிற்சி செய்யக்கூடியவர்கள் நான் என்ற எண்ணத்திலிருந்து விடுபட்டு விடுகின்றார்கள். மேலும் அவர்கள் மூலம் இந்த உலகிற்கு ஆட்டோமேட்டிக்கலி அமைதியின் வைப்ரேஷன்ஸ் கிடைத்தி கொண்டிருக்கும். அமைதியின் கரணங்கள் இந்த நேரத்தில் இவ்வுலகிற்கு மிக அவசியமானதாகும். நாம் பூர்வீகமானவர்கள். நமது மிக உயர்ந்த கருமம் நாம் இந்த உலகின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். அவர்கள் எந்த தர்மத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தனது வெறுப்பின் பாவனையை விட்டுவிட்டு மனதின் பாவனைகளை சிரேஷ்டமாக ஆக்கிக் கொள்ளுவோம். இவர்கள் இந்து, இவர்கள் முஸ்லீம், இவர்கள் கிறிஸ்டியன், சீக்கியர்கள், இவர்கள் நம்மை மிக துன்புறுத்தி உள்ளார்கள். நமக்கு மிகுந்த கஷ்டம் கொடுத்துள்ளார்கள். இந்த பாவனைகள் அனைத்தையும் நாம் விட்டுவிட வேண்டும். நாம் இப்போது பெரியவர்களாகிவிட்டோம். பெரியவர்கள் என்றால் அனைவருக்கும் பூர்வீகமானவர்கள். நமது பார்வை அனைவர் மீதும் மிக இனிமையான பார்வையாக இருக்க வேண்டும். நாம் இதையும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். பூர்வீகமான ஆத்மாக்கள் உலகிற்கு அமைதியின் தானம் கொடுப்பதற்கு தனக்குள் அதிகமாக அமைதியின் சக்தியை நிறைத்து கொள்ள வேண்டும். இது அமைதியின் சக்தியாகும். இதில் நாம் மிகுந்த கவனம் கொடுப்போம். ஒருபோதும் எந்த விஷயத்தினாலும் அசாந்தி ஆகக்கூடாது. நாலாபுறமும் அசாந்தியை பரப்பக்கூடாது. மனதை அசாந்தி ஆக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய வருகின்றன. குடும்பத்தில் கூட அநேக விஷயங்கள் தினமும் வருகின்றது. மனதை அலைப்பாய செய்கின்றது. மனதின் சூக்ஷ்ம சக்திகளை அழித்து அதை அசாந்தியாக்கி விடுகின்றது. ஆனால் நம்மிடம் உண்மையான ஞானம் இருக்கின்றது. எனவே நாம் நமது மனதை ஒரு பொழுதும் அசாந்தியாக்கி விடக்கூடாது. சவாலான கலியுகம் நம் எதிரில் இருந்தாலும் அந்த சவால்களை ஏற்றுக்கொண்டு நாமும் சவால் விடுவோம். யாருடைய வார்த்தைகளையோ காரியங்களையோ, லாபம், நஷ்டம், சுகம், துக்கம் எதுவும் எங்களை அசாந்தியாக்க முடியாது. அந்த அளவு சக்திசாலியாகுவோம். நம்மிடம் அமைதியின் சக்தி சேமிப்பாகும். நாம் பலகீனமாகக்கூடாது. யார் நம்மை ஏதாவது கூறினார்கள், அதனால் நமது அமைதியை இழந்து நிற்பது என்பது முற்றிலும் இருக்கவே கூடாது. உலகில் யாருக்கும் நமது அமைதியை பறிப்பதற்கான சக்தி கிடையாது. அதற்காக அடிக்கடி தன்னை தேகத்திலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். இந்த பயிற்சியினால் மட்டும் நாலாபுறமும் அமைதியின் சக்தி பரவுகின்றது என்பதல்ல. நாம் நமது உண்மையான மூல ரூபத்தில் சக்திசாலியானவர்கள். நாம் சக்தி சொரூபமானவர்கள். சம்பூர்ண ரூபத்தில் நம்மிடம் அதிக சக்திகள் இருந்தது. அந்த சக்திகள் இப்போது நம்மிடம் வந்துவிட்டது. நாம் நமது சாந்தியின் சக்தியை நம்மிடம் நிலையாக வைத்திருக்க முடியும். இன்று முழு நாளும் அடிக்கடி பயிற்சி செய்வோம். நான் ஆத்மா தனிப்பட்டவன். இந்த தேகம் என்பது தனிப்பட்டது. இந்த தேகத்தை பார்க்கும்போது அடிக்கடி சங்கல்பம் செய்வோம். நாம் இந்த தேகமல்ல. நான் மாஸ்டர் ஞானசூரியன். நான் மிக தேஜஸ்வியான ஆத்மா. பிரகிருதியின் மத்தியில் வீற்றிருக்கின்றேன். என்னிடமிருந்து நாலாபுறமும் வண்ணமயமான கரணங்கள் பரவிக்கொண்டிருக்கின்றது. இந்த பயிற்சி அடிக்கடி செய்யும்போது ஆழ்ந்த அமைதியினுடைய அனுபவம் ஏற்படும். மேலும் வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த சூழ்நிலையும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஓம் சாந்தி.